விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் BPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். எல்லாருக்கும் வணக்கம். First of all, thank you for the introduction. ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்னோட படத்தை கொண்டு வந்து உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறது. இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். 2.5 வருஷம் ஆயிடுச்சு ப்ளூ ஸ்டார் கடைசியாக வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ரியலி மிஸ் திஸ். உங்கள் முன்னாடி வந்து ஒரு ப்ராடக்டை, ஒரு படத்தை கொண்டு வந்து காமிச்சு உங்ககிட்ட அதை இன்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறதே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். கடவுளுக்கு நன்றி. இன்றைக்கி அம்மா சொல்லி அமிச்சாங்க, இந்த ஆடி அமாவாசை முன்னோர்களை நினைக்கக்கூடிய நாள்னு. எல்லா முன்னோர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி நம்ம சினிமா குடும்பத்தோட முன்னோர்களான பாக்யராஜ் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். எல்லாத்துக்குமே அவங்க பண்ண கலை படங்கள், அவங்க இருந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறவங்கலாம் கேட்டாங்க, என்ன சார் படமே பண்ணுறது இல்லையா அப்படின்னு. இல்லைங்க பண்ணிருக்கேன், கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கேன், வந்துடும் அப்படின்னு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, என்ன மச்சான் படம் இங்கே எப்போ வருதுன்னு. அப்புறம் வீட்டில் கேட்டாங்க. அப்புறம் ஒரு பாயிண்டில் கன்னடியை பார்த்து நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன், எப்படா படம் வருது அப்படின்னு. ஸோ சில டைம் சில படங்கள் பண்ணுறதுக்கும் அதோட ஓன் டைம் எடுத்துக்கும். அது நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏதோ ஒரு ஃப்ரைடேல என் படம் வந்தாகணும்னு அட்டண்டன்ஸ் போடணும்னு நினைக்கிற ஆள் இல்லைன்னா, ஒரு படமும் ஏதாவது புதுசாக பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். ஸோ அதனால் ஏதோ ஒரு படம் ஏதோ ஒன்று டக்குன்னு பண்ணணும் நான் பண்ணவே இல்லை. இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. விக்னேஷ் ராஜா ஃபஸ்ட்டு எழுதின கதை இது. ஒரு மாதிரி இப்போ சினிமா கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோணுச்சு. கதை விட அதோட ஸ்க்ரீன் பிளே என்னவா இருக்கும், அது தியேட்டருக்கு போனால் என்ன எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் கதையாக பார்த்தா இந்த மாதிரி நிறையா கதைகள் வந்திருக்கு. பட் அதோட ஸ்க்ரீன் பிளே, அது கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு படம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்ததில்லை. ஏன்னா அவ்வளோ மொமெண்ட்ஸ் இருக்கும். டைரக்டர் சொன்ன மாதிரி பெண்கள் ரசிக்கக்கூடிய நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது பெண்களோட கஷ்டங்களை பற்றி பேசுகிற படம் அப்படிலாம் இல்லை. இது நிறைய மாஸ் மூமெண்ட்ஸே இருக்குது, விமன் மாஸ் மூமெண்ட்ஸே இருக்குது. அதாவது எம்பவரிங்கான மூமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒரு உமன் ப்ரொடியூசர் பேக் பண்ணும்போது அது இன்னமும் ஆர்கானிக்காக, இன்னும் சின்சியராக அது லேண்ட் ஆகிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொல்கிறது தான், அவங்கவுங்க படத்தை பற்றி அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம்னு. பட் இந்த வாட்டி நான் அடித்து சொல்கிறேன், இந்த படம் நின்று பேசும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்னது வந்து, நீங்கள் கதைகள் நல்லா சூஸ் பண்ணீங்க, ஸ்டோரி செலெக்ஷன் அது இதுன்னு. பட் இதில் வந்து ஸ்க்ரீன் பிளே ஆர் த மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக லேண்ட் ஆகிருக்கு. என்னோட கதை சூஸ் பண்ணுறதுல நம்பிக்கை இருக்கவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க இந்த படத்தை. அதே மாதிரி டைட்டில் அன்பில் அவன் ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் இன்னொரு டைட்டில் இருந்தது, அதை பற்றி அது லேண்ட் ஆகலை. ஸோ இது அன்பில் அவன் வந்து ரொம்ப அழகான டைட்டில், கார்த்திக் டைரக்டர் சொன்ன டைட்டில். காதலுக்காக ஒருத்தர் எவ்வளோ தூரம் போகிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். அது சம்டைம்ஸ் காதல் நம்ம நல்ல புத்திசாலியும் முட்டாளாக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஆர்டினரியான விஷயம் ஒரு மனிதனையும் எக்ஸ்ட்ராடினரியான திங்ஸ் பண்ண வைக்கும் காதல். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற படம் தான் இது. அண்ட் அபவுட் மை டீம், டெக்னிக்கல் டீம், க்ரூ, இது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி செட் ஆஃப் பீப்புள். ஒருத்தருமே ஹேண்ட் பிக்ட். இவங்களோட ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப நாள் நினச்சவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கார்த்திக். இதுக்கு முன்னாடி அஸ்வத்தாக இருக்கட்டும், இல்லை விக்னேஷ் ராஜா இருக்கட்டும், இல்லை இன்னொரு கார்த்திகன் சபாநாயகன் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை ப்ளூ ஸ்டார் ஜெயா இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையாக நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஐ கேன் பிக் டேலண்ட்ஸ். ஐ ஹாவ் அன் ஐ ஃபார் டேலண்ட். இவங்களை பார்த்தா இவங்க எப்படி பண்ணுவாங்களா இல்லையாங்கன்னு என்னால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும், நான் நம்புகிறேன். ஸோ அதே வரிசையில் அடுத்து கார்த்திக்கும் வருவார். இன்னும் பல படங்கள் பண்ண போகிறாரு. இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே அவர் இது ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும். அது பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டேஜையும் இந்த படம் கொடுக்கும். அதே மாதிரி
பிரீத்தி வந்து ஃபஸ்ட்டு when I saw her, sometimes stars வந்து are made, சில நேரங்களில் stars are born. I think பிரீத்தி is a star. ரொம்ப நாள் கழித்து தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்டார் பிரீத்தி. பிளாஸ்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட பிளாஸ்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். விமன் டூயிங் ஆக்ஷன் இஸ் நாட், அதுக்கு முன்னாடி விஜயசாந்தி மேம்லாம் இருந்தாங்க, பட் பல வருஷமாக அது வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ணாத ரீஜனாக இருந்தது. அண்ட் ஐ ஹவ் டு ரியலி கங்க்ராச்சுலேட் அர்ச்சனா மேம் ஃபார் பிக்கிங் சம்திங் லைக் பிளாஸ்ட் அண்ட் யூஆர் ஃபெனாமினல் இன் இட். அது ஆர்கானிக்காக செல் பண்ண முடிஞ்சனால தான் அந்த படங்கள் ஓடும். ஸோ இந்த படத்தில் லைக் டைரக்டர் செட், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தனியாக கண்டிப்பாக பேசப்படும். ஏன்னா அதுக்கான சீன்ஸ் இருந்துச்சு அண்ட் ஷீ ரியலி பர்ஃபார்ம் ரியலி வெல். ஸோ ஐ காண்ட் வெயிட் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்டையும் பல டைரக்டர்ஸ்கிட்டையும் காமிக்கிறதுக்கு. அண்ட் ஈவன் இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்க வந்து ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹிந்திலையும் பார்த்தாங்க இந்த படத்தை. ஸோ தே ஆஸ்க்ட் ஹூ இஸ் திஸ் கேர்ள் அப்படின்ட்டு. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் த ஜேர்னி. அண்ட் எனக்கு இன்னொரு நல்ல ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த படம் மூலிமா நிறைய ஆக்டர்ஸ் வந்து சென்டர் ஸ்டேஜ் எடுக்க போகிறாங்க. ஏற்கனவே நடிச்சிட்ருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே நான் ஆடியோ லான்ச் அப்போ இன்னும் நிறைய பேசுகிறேன். பட் அவங்க எல்லாருமே இந்த கேரக்டர் ரோல்ஸ் ஆர் மோர் வேறு ரோல்ஸ் பண்ணவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கெரியர்ஸ் எல்லாமே செட் ஆகும் இந்த படம் மூலிமான்னு. மகா அங்கே ஃப்ரண்ட்டில் வரோம். வந்துட்டியா? ஓகே. ஹாய்பா, அவையோ. டெல்லி கணேஷ் சாரோட பையன் மகா அங்கே இருக்காரு. ஸோ அவரும் ஒரு செம்ம ரோல் பண்ணியிருக்காரு. கதிர் சார் இருக்காங்க. எல்லாமே நான் இன்னும் டீட்டெயிலாக ஆடியோ லான்ச்சில் பேசுகிறேன். அண்ட் லைக் தே செட், கோவிந்த் வசந்தாவோட கான்சர்ட் இது. ப்ராபப்ளி 96 அதுக்கான இணையான ஒரு ஆல்பமாக சொல்லலாம். ஏன்னா படத்துக்கு அது தேவைப்பட்டது. ஒரு மியூசிக்கில் ஒரு நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ண. அண்ட் கோவிந்த் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அதாவது அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய தீனி கொடுக்கணுமோன்னு தோணுச்சு. இந்த படம் தாண்டி இன்னும் அந்த டியூன் மாதிரிலாம் கொடுக்கணும்னு தோணுச்சு. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேன்வஸ் அவர் கொடுத்தா அவர் பண்ணக்கூடிய ஆள். நம்ம ஊரில் அவர் சாதாரணமாக சுற்றிட்டு இருக்காரு, பட் ஹீ இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி கை. இன்னும் நிறைய அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் மை பிரதர் ஏப்ரஹாம், அதாவது ஒரு போருக்கு போகணுன்னா ஒரு படைத்தளபதி யாரோட போகலாடா, எப்ஸோட போகலாம். ஸோ எல்லா டீம் அண்ட் க்ரூ, கௌதம், செல்வா, அகெயின் மை பிரதர் விஜய், எல்லா க்ரூ மெம்பர்ஸ்க்கும், ராமத்துல்லா, எல்லாருக்குமே வி வில் ஷேர் ஸ்டேஜ் ஆன் ஆடியோ லான்ச். இது வரும் டைட்டில் டீசர் தான். ஸோ அகெயின் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து பார்த்ததில்ல. இந்த படம் இன்னொரு ஃபியூ வீக்ஸில் வரும். டெஃபினட்டாக எனக்கு உங்கள் சப்போர்ட் எல்லாமே தேவை. இது வரைக்கும் என் கெரியர் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்கள் சப்போர்ட்டால் மட்டுமே நான் இங்கே நிற்கிறேன். உண்மையை சொல்லணுன்னா எந்த வித எக்ஸ்டர்னல் புஷ் இல்லாமல் வெறும் ப்ரெஸ்ஸு எழுதுறது, நீங்கள் சொல்கிறத பொறுத்துமே என்னோடய படங்கள் ஓடி இருக்குது, அந்த படங்கள் இருந்திருக்கு. ஸோ இந்த படத்துக்கும் கண்டிப்பாக உங்கள் எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம், I'd like to really thank my sister Abhinaya for being who she is. அவ்வளோதான். அது இந்த விஷயம் அந்த விஷயம் இல்லை. சின்ன வயசுலேருந்து திருப்பி அந்த இன்னொரு ஓமேகடலை ஸ்டேஜில் சொன்னேன். ஸ்கூலில் நான் ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். அப்போ வந்து அம்மா, அவள் ஹாஸ்டலில் இருந்தா, அம்மா வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி உன் தம்பி ஃபெயில் ஆகிட்டே இருக்கான், அதை வந்து பண்ணு அப்படின்னு. ஒரு வாரம் லீவ் போட்டு வந்து நங்குன்னு கொட்டி என்னை படிக்க வச்சு பாஸ் பண்ணான். ஸோ கிட்டத்தட்ட அதே பேக்கிங் இன்னமும் அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ ஹாவ் ஒரு டீமாக இருக்கும், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குன்னா, ஐ ஹாவ் அபி தேர். ஸோ அண்ட் அவளோட விஷன், அவளோட ஏஸ்தட்டிக் சென்ஸ், அவளோட என்ன மாதிரி கதைகள் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பூர்த்தி அடையும் போது ரொம்ப ஒரு விஷனரி ப்ரொடியூசராக ஷி வில் ஃப்ளஷ் அவுட் இன் த கம்மிங் இயர்ஸ். அண்ட் ஐட் லைக் டு தேங்க் ஐங்கரன் பிக்சர்ஸ் ஃபார் பேக்கிங் அவர் ப்ராஜெக்ட், கருணா சார் ஃபார் ஏன்னா ஒரு பேக்கிங் வேணும் டு ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட். ஸோ ஐ ரியலி லைக் டு தேங்க் ஹிம் ஃபார் ட்ரஸ்டிங் இஸ் கம்ப்ளீட்லி. அவர் என்ன ஏதுன்னு கேட்டதே இல்லை, கம்ப்ளீட் ட்ரஸ்ட். ஸோ ஐட் லைக் டு தேங்க் ஹிம். And my family, and especially my wife Kirti, for
பேரிங் வித் மீ. ஏன்னா இந்த படம் ப்ராசஸ் பயங்கரம் இன்டென்ஸாக இருந்தது. இதில் நிறையா நாங்கள் டைம் மட்டும் இல்லை, ஃபினான்ஸ் நிறைய விஷயங்கள் உள்ளே போட்டிருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் ஃபேமிலி சப்போர்ட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐ லைக் டு தேங்க் அம்மா அப்பா, மை ஒய்ஃப் அண்ட் everybody involved in the project. And thank you Kavitha for the support. And எல்லாருமே சேதுனா, thank you EP. ஸோ எல்லாருக்குமே நன்றி. இந்த பாட்டு பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி அதை டோன் இந்த படம் வரும். அண்ட் இதில் ஒரு சின்ன ஜானர் ஷிஃப்ட்டும் இருக்கும். இது வெறும் ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் இல்லை, இட்ஸ் அ லவ் ஸ்டோரி வித் அ ட்விஸ்ட். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே. அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ, தேங்க்ஸ்.